எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம். நம்மளுடைய ஆற்றலை நம்ம சென்றடைகிறோம். அந்த ஆற்றல் எப்படி நமக்குள்ள நிறைய பொதிஞ்சு இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு அது கூட பயணிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது நம்ம யோக பரம்பரை, நம்ம குருஜியோட கான்செப்டில் யோக பரம்பரை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய நம்ம சத் சங்கத்தில் நிறைய மாஸ்டர்ஸ் உங்களுக்கு அதை பற்றின ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க ஞானம் பெறுவதற்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு ஒன்று இருக்குது. பார்ட் 1ல் ஞானம் எப்படி பெறுவதற்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். சிரவணம், மனனம், நிதித்தியாச, சாட்சாத்கார அப்படின்னு சொல்லி. சிரவணம்னா முதல்ல நம்ம கேட்கணும். ரெண்டாவது மனனம், கேட்டதை நம்ம உட்காந்து நம்ம மனசுக்குள்ள வச்சு அதை மனனம் பண்ணி பார்க்கணும். மேபி அதை இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம், ஆத்ம விசாரணைன்னு சொல்லலாம், நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு புள்ளி மாதிரி கோடு வச்சு தான் காட்டுறோம். நீங்கள் மீதி எல்லாம் அதுக்குள்ளே போய் பார்த்துக்க வேண்டியது. ஸோ மனனம் எப்போ மனனம் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நிதித்தியாச அப்படின்னு சொன்னாக்கா அதை பயிற்சி பண்ணி பார்க்கறது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான நபராக நம்ம மாறுறோம். அதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம மாறுறோம். சாட்சாத்காரம், அதுக்கு ஒரு சாட்சியாக நம்ம நிற்கிறோம். இப்படி ஞானம் அடைவதற்கான பார்ட் 1ல் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு இங்கே புத்தகங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். யாரான நம்ம இப்போ பகவத்கீதை எழுதியிருப்பாங்க, அந்த மாஸ்டர் எழுதின தகவலை நம்ம படிச்சிருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு ஆசான்மார்கள் எழுதியிருப்பாங்க. அந்த ஆசான்மார்களுடைய தகவலை நம்ம ஞானமாக பெற்றுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தியானம் செய்வோம் இல்லையா? யோக பரம்பரால பார்ட் 1ல் இருக்க ஞானம் இப்படி நம்ம சம்பாரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராஜயோகம் வரும். அந்த ராஜயோகத்தில் என்ன பண்ணுறோம்? மெடிடேஷன் பண்ணுவோம். அப்சர்வ் யுவர் பிரீத் மெடிடேஷன் பண்ணுறோம். நமக்கு 72,000 நாடி மண்டலா சுத்தி அது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு எம்டி ஆகுது இல்லைங்களா? ஸோ தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி நமக்கு மைண்டு எம்டி ஆகுது. 4 ஸ்டேஜ் மெடிடேஷன் பண்ணுறதுல 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் யுவர் பிரீத், ரெண்டாவது நாடி மண்டலா சுத்தி, மூணாவது தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், நாலாவது மைண்ட் எம்டி. இப்படி நடக்குது. இப்போ பார்ட் 2க்கு வந்துடுறாங்க. இது எப்படின்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிற மாதிரி. ஞானம் பெறுவதற்கு 4 ஸ்டேஜ். இங்கே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம சம்பாரிச்சுக்குவோம் ஞானத்தை. அதுக்கப்புறம் தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ண பிறகு இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஞான யோகம் பார்ட் 2ல் எங்கே போவோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே போய் புஸ்தகம் படிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. தியானம் செய்கிறாங்களா? தியானம் செய்கிறதுல என்ன வருது? எக்ஸ்பீரியன்ஸ் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு எங்கே கனெக்ட் ஆவாங்கனாக்கா, இப்போ பகவத்கீதை எழுதின இப்போ யார் அந்த மாஸ்டர் எழுதினாங்களோ அந்த மாஸ்டரோடைய கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாஸ்டரும் நமக்கு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த ஞானங்கள் எல்லாம் முன்னாடி இங்கே சம்பாரிச்சுக்கிட்டாங்க, படிக்க சொல்லி கேட்டிருப்போம், இல்லை நம்மளே படிச்சிருப்போம். இப்படிலாம் படித்து நம்ம சம்பாரிச்சுக்குவோம் அந்த ஞானத்தை. தியானம் பண்ணதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வேலை இருக்காது. எங்கேருந்து சம்பாதிப்பாங்கன்னா த்ரூ மெடிடேஷன். அந்த மாஸ்டரோட எனர்ஜியில் இவங்களும் போய் கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்குதோ அந்த எனர்ஜி லெவல்ஸோட அவங்க கனெக்ஷனில் இருப்பாங்க. சேம் அதே மாதிரி சிரவணம், மனனம், நிதித்தியாச, சாட்சாத்கார எங்கன்னாக்கா அந்த ஹையர் லெவல் கனெக்டிவிட்டி.
ஹையர் லெவலோட கனெக்ஷனில் போயிடும். தியானம் செஞ்சு செஞ்சு நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னால், இதுக்கப்புறம் புக்குக்கு படிக்கிற வேலை இல்லை, கனெக்ஷன் டு த மாஸ்டர்ஸ் அவங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா கர்மயோகம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பிஃபோர் மெடிடேஷன் கர்மயோகத்தில் நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, கெட்டது செய்யாத, நல்லது செஞ்சு தான் பார்ப்போம், நல்லது செய்கிறதுல எனக்கும் நல்லது திரும்ப கிடைக்கும். 4வது ஸ்டேஜ் அந்த நல்லது செய்கிறதுல நான் இல்லை, த்ரூ மீ அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. அதே மெடிடேஷனுக்கு அப்புறம் கர்மயோகத்தில் என்ன இருக்கும்னாக்க ஒன்லி இந்த மாதிரி போதிசத்வா, அவங்க போதிசத்வாவாக இருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணுவாங்க, ஹையர் செல்ஃப்லேருந்து நாலேஜ் பெறுவாங்க. அந்த நாலேஜை பெற்றவங்க ஞானம் பெற்ற பிறகு என்ன பண்ணுவாங்க, போதிசத்வா. அவங்க கர்மயோகம் என்னவா இருக்கும்னாக்க போதிசத்வாவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அது மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல பதஞ்சலி மகரிஷி சொல்ற மாதிரி நமக்குள்ள ஞானங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஞானங்களை தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், சாதனை பண்ணணும். என்ன சாதனை பண்ணணும், தியான சாதனை பண்ணணும். ஸோ தியானம் இப்போ நேற்று சில மாஸ்டர் பேசினாங்க, எனக்கு 2 மணி நேரம் உட்காந்தாலே ஃபுல்ஃபில் ஆயிடுது. ஓகே மாஸ்டர், எனக்கு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்ஃபில் ஆயிடுது, எக்ஸலண்ட் ஆயிடுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஓவரால் ஹையர் கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்னாக்கா கிரேட்டு தான். ஒருத்தருக்கு 10 மணி நேரம், ஒருத்தருக்கு 10 நாள், ஒருத்தருக்கு 10 வருஷம். அது அவங்கவுங்களுடைய சமாச்சாரம், அவங்கவுங்களுடைய சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். அதில் நம்ம போய் ஒன்றும் நான் 2 மணி நேரம் பண்ணுறேன், நீ ஒருத்தர் 10 மணி நேரம் பண்ணுறாரு, நீயும் 10 மணி நேரம்னு இழுக்க முடியாது. அவங்கவுங்க சும்மா அப்படியே பேசுனா கூட கிடைக்குது. நான் தியானத்திலே உட்கார வேண்டாம், எனக்கு பேசினாலே கிடைக்குதுன்னா ஓகே. எது செஞ்சாலும் ஓகே. இதில் யாருக்கும் எதுவும் வந்து நீங்கள் கரெக்ட் இல்லை, தப்பு இல்லை, சரி அப்படின்னு சொல்லி இங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ போயிட்டே இருக்க வேண்டிதான். ஏன்னா தியானம் செஞ்சால் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்களும் அதை பண்ணுறீங்க. பண்ணுறதுல வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்ஷனும் இல்லை, எந்த ஒரு விவாதத்துக்கும் அதுக்கு போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகே. சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே, உங்களை நீங்கள் டிரைவ் பண்ண தெரிஞ்சால் ஓகே, உங்களை ஹையர் செல்ஃபில் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சால் ஓகே, ஹையர் நாலேஜ் உங்களுக்கு வந்துச்சா அதுவும் ஓகே, உங்களால் போதிசத்துவாக இருக்க முடியுதா ஓகே, எல்லாமே ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவர் சொல்கிற இந்த சூத்திரத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து ஞானங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை தேடுவதற்கு நீங்கள் தீர்க்க கால பயிற்சி சாதனை பண்ணுங்க. உள்ளே போனால் தான் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, சார் உட்கார முடியலைங்க என்னால், எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னாக்க அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மெசேஜ் இதுதான். இதை பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவங்க தியானம் பண்ணுவது சொல்லுது உட்காருன்னு சொல்லுதுன்னா உட்காருங்க, வேணாம் வேணாம் போதும் சொல்லுதுன்னா ஓகே எந்திரிச்சு நடந்துருங்க. அப்போ என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு நடந்தீங்கன்னாக்கா வாக்கிங் மெடிடேஷன், பேசுகிறீங்கன்னா பேச்சு மேலே கவனம். ஐ கீசிங் பண்ணுறீங்க, ஏதாவது மரத்தை பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லை நேச்சரை பார்த்துட்டே இருக்கீங்கன்னாக்கா அது ஐ கீசிங் பண்ணி ஒரு மெடிடேஷன். ஸோ எல்லா பக்கமும் மெடிடேஷன் இருக்குது நமக்கு. ஆற்றுக்கு முன்னாடி, அதாவது ஏதாவது ஒரு ஆறு ரிவருக்கு முன்னாடி போய் உட்காந்து தியானம் பண்ணலாம், இல்லை மலை மேலே போய் உட்காந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. மெடிடேஷன்றது ஒன்று தான் கிடையாது, கையை கோத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் கிடையாது. அதுக்கு ஹையர் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஐ மெடிடேஷன் இருக்குது. ஹையர் லெவலுக்கு போயிட்டாக்க ஓப்பன் ஐ மெடிடேஷன், கண்ணை திறந்தாலும் தியானம், கண்ணை மூடினாலும் தியானம், எதேன்னு பார்த்தா தியானம், பேசினா தியானம், நடந்தா தியானம், எல்லாம் தியானம். அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து தியானம் தனியாக பண்ணுவீங்களான்னு கேட்டால், நான் இப்போ தியானத்தில் தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுவீங்களா, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதே நான் தியான நிலையில் தான் பேசிகிட்டு இருக்கேன்,
எனக்கு தனியாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அவங்க தேவைன்னா சைலண்டாக போயிடுவாங்க, காணா போயிடுவாங்க. எங்கப்பா 2 வருஷமாக காணோம்னாக்கா, நான் தியானம் செய்ய போயிட்டேன் காட்டுக்குள்ளே, இல்லை எங்கே அவருக்கு என்ன இடம் கிடைக்குதோ அங்கே போய் உட்காந்துக்குவார். ஏன்னா அவருக்கு மெசேஜ் வந்துருச்சு, அவர் போயிட்டார். அவர் ஏன்னு போனேன்னு கேட்கவும் முடியாது. திடீர்னு பார்த்தா வெறும் தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு மௌனத்தில் இருப்பார். எத்தனை நாள்னா ஒரு 100 நாள் இருக்கிறேன் பாரு. அவருக்கு உள்ள சொல்லுது செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுது, உள்ள சொல்லிருச்சு செய்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுதோ அவங்க செஞ்சாதான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட். ஏன்னா எல்லா ஞானமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஞானம் பெறுவதற்கு தேவையான பக்குவத்தை உள்ளுக்குள்ளே சொல்லுதுன்னா செய்யணும். வெளியே போய் ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தியானம் பண்ணுறாரு, எல்லாரும் நைட்டு ஃபுல்லாக உட்காருங்கன்னாக்கா எல்லாம் போய் பெட்டில் படுத்திருப்பான் 10 பேர். இவர் போய் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாரு, என்ன பண்ணுங்க, நைட்டு உட்காந்து தியானம் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு முழிச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாரும் நாளையிலேருந்து என்லைட்மெண்ட் மாஸ்டர்ஸு அப்படின்னு சொன்னாக்கா உட்காந்து எல்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த 2 வாரம் கழிச்சு பார்த்தா பெட்டில் படுத்து கிடப்பான். என்னன்னா உன்னை யார் அப்படி பண்ண சொன்னான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உள்ள சொல்லிடுச்சுன்னு சொன்னா அங்கே பிரச்சனை இல்லை. இதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம், உனக்கு உள்ள சொல்லிடுச்சுன்னு சொன்னாக்க அந்த ஈஸ்வரன் சொல்லிட்டாருனாக்க அந்த ஈஸ்வரன் வந்து உனக்கான அந்த கிளேஷான்னு சொன்னோம் இல்லையா, அந்த தடைகள், அந்த தடைகளை அவர் கவனிச்சுக்குவார். நம்ம போய் எதுவும் கவனிக்க வேண்டாம். அவர் வந்து ஓவராலாக செக் பண்ணி நம்ம பாடி மைண்ட் சோல் இது 3ஐயும் செக் பண்ணி தான் நீ உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தாருன்னா காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கலைன்னா கூட அவர் ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். இதே நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் இவருக்கு தெரிஞ்ச அந்த ப்ராக்டிஸை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்க, நைட்டு படுங்கனாக்கா 10 நாள் கழிச்சு பெட்டில் இருப்பார். இது நடக்குது. பார்த்தா எல்லாம் போய் உட்காந்து படுத்து கிடக்குறாங்க. என்னடானா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தியானம் பண்ணு. அப்படி யாரும் இங்கே சொல்லவே இல்லையே. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கண்ணை முடிச்சுன்னு எங்கேயும் யாரும் சொல்லவே இல்லையே. உனக்குள்ளே சொன்னால் செய்ய, வெளியே சொன்னால் கேட்காத. வெளியே சொல்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய அனுபவம், அவங்கவுங்களுடைய நாலேஜ். நமக்கு வெளியே இருந்து வர்றதெல்லாம் நாலேஜ். புக்கை படிச்சிங்கன்னா அது நாலேஜ். உங்களுக்குள்ளே டெவலப் ஆச்சுன்னா அது விஸ்டம். ஸோ உங்களுக்குள்ளேருந்து வந்து சொல்லுதுன்னு சொன்னால் அது ஞானம். அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கிளேஷான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கிளேஷாங்கிறது வந்து அந்த ஈஸ்வரன் பார்த்துக்குவார், நம்ம பார்த்துக்க வேணாம். நம்ம பொறுப்பு அங்கே ஒப்படைச்சிட்டோம். அவருக்கு இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே அதுக்குள்ளே அப்டேட் இருக்குது. அந்த டேட்டா நம்மளை கரெக்டாக வழி நடத்துக்கு. எல்லாம் அவன் தலையில் பொறுப்பு போட்டுட்டு நம்ம பேசாமல் உட்காந்தா அது நடக்கும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த அறிவாற்றல் நமக்குள்ளே நிறைய இருக்குது, அந்த ஞானம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம போகக்கூடிய பாதை என்ன, அது என்ன தகவல் என்னன்னா, பதஞ்சலி என்ன சொல்றாரு, அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், நமக்குள்ள போற வேலையை பார்க்கணும்.